இன்னைக்கு அமீன் குக்ஸ்ல டாமரின் பேஸ்ட் வந்து பண்றது எப்படின்றத பார்க்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கா இருக்கட்டும் இல்ல புளி சோறு மாதிரி செய்யறதுலாம் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஏன்னா நம்ம புளியை வந்து ஊற வச்சு அதை பேஸ்ட் எடுத்து பண்றது ரொம்ப லாங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட் எடுத்து வச்சிட்டோம்னா அது சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நான் 1/2 கிலோ புளியை வந்து லைட்டா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் மேலே மண் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை லைட்டா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ அது முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்காங்க. ஜஸ்ட் இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 1/2 மணி நேரம் புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊற வச்ச புளியை வந்து ஒரு குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாம். குக்கரில் வச்சு இப்போ நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பண்ணிடலாம். ஸோ இப்படி பார்த்துட்டு குக்கர் போட்டு ஒரு 5 விசில்ஸ் வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் பெரியசாக இருக்க கொஞ்சம் ஜல்லடையில் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக ஹோல்ஸ் இருக்க ஜல்லடை எடுத்திங்கன்னா வந்து இந்த பல்பெல்லாம் வந்து கீழே போகாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல எடுத்து பண்ணிங்கன்னா அந்த பல்பெல்லாமே ஈஸியாக கீழே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த நார் மட்டும் வெளியே வந்து மிச்சம் இருக்கும். ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்பேட்ச்ல இல்லை ஏதாவது கரண்டி வச்சு அப்படியே கொஞ்சம் அமுக்கி இது பண்ணிங்கன்னா அப்படியே இந்த பல்பெல்லாம் கீழே போயிட்டு நமக்கு வெறும் அந்த பேலன்ஸ் இருக்க நார் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா எல்லாம் நாராக வந்ததுக்கப்புறம் இதையுமே லைட்டாக ஒரு 1/4 கப் தண்ணியில் போட்டு லைட்டாக அலசிட்டு திரும்ப வடிகட்டிட்டோம்னா இதில் இருக்க பல்ப் எல்லாம் சுத்தமாக வந்து வெறும் நார் மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்க பல்ப்பையும் கொஞ்சம் இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருங்க. அப்படின்னா அந்த பல்ப்பில் இருக்க ஃபுல்லு இதுவும் நம்மளுக்கு பல்ப்பும் வந்துடும் இதில். அதுக்கப்புறம் அதையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சுன்னா வெறும் நார் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும் அதில். இதை கரைச்சிட்டு இதையும் திரும்ப இந்த இதில் மாற்றிட்டு கையிலே கூட இது கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா இந்த பல்ப் ஃபுல்லாக வந்துடும் அதில். இப்போ அங்கே எடுத்து வச்சுன்னா பேலன்ஸ் வெறும் நார் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு ஃபுல்லாத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் நம்மளுக்கு 1/2 கிலோ புளியில் இவ்வளோ தான் நம்மளுக்கு வேஸ்ட்டு. இது எல்லாமே நம்ம பல்ப் எடுத்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அதோடைய பேன்லேருந்து டேரெக்டாக அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கணும். இல்லைன்னா இப்போ நம்ம திரும்ப தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஹீட் பண்ணி கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 6 மந்த்ஸ் ஆனாலும் இது வந்து கெடாது. இதில் இந்த கொஞ்சம் எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து போயிடணும். போயிட்டு நம்மளுக்கு வெறும் இந்த பல்ப் மட்டும் பேலன்ஸ் இருக்க மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அப்படியே இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கும் போதே மேலே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு தான் வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ரீசர்லலாம் வச்சிங்கன்னா வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆகாமல் இது வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இதில் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு திரும்ப கலந்து விட்டுருங்க. உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆற வச்சுட்டோம்னா நம்மளுக்கு புளி பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டோம்னா இப்படி நல்லா திக் பேஸ்ட் ஆயிரும். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் அப் டு 1 மந்த் அண்ட் ஃப்ரீசரில் அப் டு 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர்லையும் ஒரு சின்ன கண்டெய்னர்லையும் வச்சிட்டிங்கன்னா சின்ன கண்டெய்னர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு பெரிய கண்டெய்னரில் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது தீர ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட புளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாமா?